பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோட இடைப்படுவீராக, எங்களோட பேசுவீராக, உம் நாமத்தினை மையப்படுத்திக் கொள்வீராக. நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். உம் வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரை செய்து உட்காருவோம். மீகா 3ஆம் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தீர்க்கதரிசி என்பவன் ஆண்டவருடைய வாயாய் இருக்கிறான். ஆண்டவர் எதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் சொன்னார். குறிப்பாக இஸ்ரவேலிலும் யூதாவிலும் தோன்றின தீர்க்கதரிசிகள் மிகவும் துல்லியமாக அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நமக்கு தெரியும். அதில் பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி தான் மீகா தீர்க்கதரிசி. அவர் சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3ஆம் அதிகாரத்திலே இந்த மீகா தீர்க்கதரிசி யாருக்காக இந்த தீர்க்கதரிசனை சொல்கிறார் என்றால், நாட்டை ஆளுகிற பிரபுக்களுக்கு. ரெண்டாவது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களுக்கு. மூன்றாவதாக, அவரை போன்று உள்ள ஜூனியர் தீர்க்கதரிசிகள். இவர் ஒரு சீனியர் தீர்க்கதரிசி. 3 பேருக்கு அட்ரஸ் பண்ணுறார். நாட்டை ஆள்ற ராஜாக்களுக்கும் ஒரே செய்தி தான். ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், மீதி ஆசாரியர், லேவி கோத்திரத்தில் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கும். பிறகு தீர்க்கதரிசிகள் 3 விதமான கூட்டம். அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும், எந்த கோத்திரத்தில் இருந்தாலும் தீர்க்கதரிசிகளாய் வந்தவர்களுக்கும் பேச போகிறார். அதிலும் யாரை பார்த்து பேச போகிறார் என்றால், பீப்புள் ஹூ ஆர் கரப்ட். யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் கெட்டு போயிருக்கிறார்களோ, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, குறிப்பாய் நம்ம தமிழில் சொல்லனா ஊழல் செய்திருக்கிறார்களோ, ஊழலில் இருக்கிறார்களோ, தவறை தாராளமாய் செய்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இதை இன்றைக்கு பேச போகிறார். பிறகு வேறு யாருக்கு இதை பேச போகிறார் என்றால், இந்த 3 பேருக்கு நம்ம சொன்னோம், அண்ட் அன்ஜஸ்ட், நியாயம் இல்லாமல் தனக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் என்று பேசினால் அவர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்க போகிறார். இன்றைக்கு இதை பற்றி தான் நாம் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் படிக்க போகிறோம். இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு டைட்டில் கொடுத்தோம். அப்படியே கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹூ இஸ் லைக் த லார்ட்? கர்த்தாவை உம்மை போன்று யார் என்று சொல்லத்தக்கதாக நம் தேவனை போன்று யார்? இதை நான் 3 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள், யூ ஷுட் பி அ பிளஸ்ஸிங் டு த பீப்புள் அப்படி என்பதாக பேச போகிறேன். 5லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருங்கள், நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள், யூ பி ஃப்ரூட்ஃபுல், யூ பி ட்ரூத்ஃபுல், நீங்கள் உண்மையாக இருங்கள் என்பதாக பேச போகிறேன். 9லிருந்து 12 வரைக்கும் படிக்கும்போது நீங்கள் தேவனை போன்று வாழுங்கள், தேவனுக்கு ஒத்தவர்களாக இருங்கள், உங்கள் தேவன் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருங்கள் என்பதாக பேச போகிறோம். இதில் முதல் 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல போகிறார்னா, திட்ட போகிறார். பெரியவங்க எப்போதும் சின்னவங்களை திட்டுவாங்க, சீனியர்ஸ் ஜூனியர்ஸை திட்டுவாங்க, பெற்றோர் பிள்ளைகளை திட்டுவாங்க. அப்போ பிள்ளைங்க கேட்பாங்க, நான் இவ்வளோ நல்லது பண்ணுறேனே, அந்த ஒரு தப்பை போய் பெருசாக பேசுகிறீங்க, இல்லை அந்த ஒரு தப்பை நீ மாற்றிட்டேனா இன்னும் நல்லா இருப்பேன். அது போல தான் பேசப்பார். என்ன இந்த ஒரு தப்பு? அந்த அன்ஜஸ்ட். ஜனங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இன்னைய உலகத்தில் நல்லவனுக்கு எங்கெங்கே காலம் இருக்குது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கணும், ஆண்டவரும் கும்பிட்டுக்கணும். இல்லை, நீ ஆண்டவரை வணங்குற ரைட்டு, ஆனால் நீதியாக இரு என்பதை பற்றி பேச போகிறார். லீடர்ஸ் ஆமாம் என்ன பண்ணுறாங்களாம், நன்மையை வெறுத்து தீமையை நேசிக்கிறார்களா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும். நல்லவங்க திட்டினா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபோன் எடுக்கலாம் கூட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கெட்டவன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், அவன் அடிச்சிடுவான். அதனால் கெட்டவனுக்கு என்ன பண்ணலாம், சல்யூட் போடலாம், நல்லவனை பார்த்து கண்டுக்கிறாமல் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அது இருக்கக்கூடாது என்பதாக பேச போகிறார். ஒய் ஆர் யூ ஹேட்டிங் குட் அண்ட் ஒய் ஆர் யூ லவ்விங் ஈவில்? நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவங்கள பின்பற்றி வருகிற வம்சமோ அதே பண்ண ஆரம்பிச்சிடும். கெட்டவங்களுக்கு வணக்கம் வைக்கும், நல்லவங்களை எதிர்க்கும். அப்படி செய்யக்கூடாது. ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க ஹீ ஷுட் டூ ஜஸ்டிஸ். நன்மை எதுவோ அதை தேடி தேடி செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார், உங்கள் ஊழியங்களுக்கு பதில் தருவார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஆக
இன்றைக்கி கண்டம்னேஷனோட அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஏன்னா ஜனங்களுக்குள்ள, அந்த அரசர்களுக்குள்ள, அந்த லேவியர்களுக்குள்ள, அந்த ஆசாரியர்களுக்குள்ள, அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ள கிரீடு இருந்துச்சான். கிரீடுனா ஆசை, பொருள் ஆசை என்று இருந்தது. இந்த பொருள் ஆசைக்காக எப்படியோ அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, எப்படியோ ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் செஞ்சாங்க, எப்படியோ தீர்க்க தரிசனம் செய்தாங்க. அதனால் நீங்கள் கிரீட் எடுத்து போட்டுருங்க, பொருள் ஆசையை எடுத்து போட்டுடுங்க அப்படின்றதுக்காக பேட்க போகிறேன். ஏன்னா பெரியவங்களாங்க நீங்கள் அதை செய்யும்போது அது மற்றவர்களுக்கு பரவும். பீப்புள் வில் கெட் எக்ஸ்ப்ளாய்டட், அவங்க கெட்டு போவார்கள் என்பதை அவர் சொல்லித்தர போகிறார். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபஸிஸ். ஆண்டவர் பேசலையா, பேசாதீங்க. தீர்க்கதரிசனம் சொல்லி தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, சொல்லாதீங்க, பார்த்து பேசுங்க. இல்லை அப்படி பேச போகிறார். ஏனென்றால் நீங்கள் போய் தீர்க்கதரிசனம் சொன்னீங்கன்னா அட் த எண்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்காது, எருசலேம் அழிந்து போயிடும். இப்போ எருசலேம் அழிவதற்கு முன்பதாக காலகட்டத்தில் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. பொய் தீர்க்கதரிசனம் சொல்லாதீங்க, அதை ஜனங்க நம்பி தன் தீமையிலே நிலைத்திருக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஸோ எருசலேம் தேவாலயம் விழுந்ததற்கு காரணமே அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமும் அந்த மக்களுடைய மதியினம்தான் என்பதை பற்றி பேச போகிறார். ஃபஸ்ட்டு பகுதி நம்ம சொன்னது போல் இதில் அவர் கண்டம்னேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, திட்ட போகிறாரு. யாரை மெயினாக திட்ட போகிறாருன்னா அரசர்களையும் பிரபுக்களையும் நியாயாதிபதிகளையும். ஏன் அப்படி செய்கிறீர்கள் பாருங்கள், நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ. அடுத்தது நியாயத்தை பேசுங்க. Don't speak injustice. Don't have hatred for good. நல்லதின் மீது கசப்பு வேண்டாம், கெட்டதை நீங்கள் நேசிக்க வேண்டாம். சியோன் நகரத்தை, எருசலேம் நகரத்தில் நிறைய நல்ல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, சுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கெட்டவன் சாகலை, உயிர் வாழறான். யார் செத்துட்டான்? நல்லவன் செத்துட்டான். இது உங்களுடைய ஆக்ட் ஆஃப் இன்ஜஸ்டிஸ், நீங்கள் இதுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். பிரபுக்களே, நியாயாதிபதிகளே, நல்லவன் சாக கூடாது, கெட்டவன் தண்டிக்கப்பட வேண்டும், நல்லவன் சாக கூடாது என்பதை பேச போகிறார். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பற்றி பண்ணும்போது, தீர்க்கதரிசிகளே பொய்யாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள், உங்களுக்குள்ள பொருளாசையிலும் சுயத்தை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக டிவைன் கைடன்ஸை விட்டுட்டீங்க. நீங்கள் ஆண்டவருடைய கைடன்ஸை விட்டுட்டு யூ ஆர் மிஸ்லீடிங். இஃப் யூ ஆர் மிஸ்லீடிங், த பீப்புள் ஆர் மிஸ்லீடிங். யூ திங்க் யூ ஆர் ப்ராஃபிட்டட். நீங்கள் போய் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்க, ஜனங்க மிஸ்கைட் ஆகிட்டாங்க, நீங்கள் ப்ராஃபிட் அடைஞ்சிங்க நீங்கள் நினைக்காதீங்க. அண்ட் எருசலேம் கீழே விழுந்துடும் என்பதாக பேசிட்டு ஜென்ரல் கரப்ஷனை எதிர்த்து பேசுகிறார். மாரல் டிகே ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது மொராலிட்டி உத்தமத்திலே நிற்காதபடிக்கு அந்த மக்கள் விழுந்து கிடக்கிறதை பற்றி தீர்க்கதரிசி மிகவும் கோபமாக சொல்லுகிறார். பாருங்கள் 2ஆம் வசனம். ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகளும் இருக்கிற அவருடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலை உரிந்து கொண்டும் அவர்கள் எலும்புகளை முறித்து பரணையிலே போடும் வண்ணமாகவும் பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். நீங்கள் சரியாக ஜஸ்டிஸ் பண்ணாதனால என் ஜனங்கள் மடிகிறார்கள், அழிகிறார்கள். இன்றைக்கி கூட நம்மளெல்லாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நம்ம பெரியாள் இல்லைங்க, அவர் ஜனங்க தான் பெரியாள். என் ஜனத்தை, ஆமாம், தன்னுடைய 12 சீஷர்களில் ஒருவனாகிய பேதுருவை பார்த்து சொன்னார், என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பேதுரு, உன்னை நான் கூப்பிடுறேன், நீ என்னை நேசிக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். பேதுரு, என் ஜனத்தை நீ நேசிக்கிற ஊழியம் செய்வாயா? என் ஜனம் வேர் ஆர் மை பீப்புள்? என் ஜனங்கள் எங்கே? இன்னைக்கு காலை ஆராதனையில் என் ஜனங்கள் எங்கே? என் மகனே, என் மகளே, என் ஜனங்கள் எங்கே? வேர் ஆர் மை பீப்புள்? எப்படி ஒரு கேள்வியில் என் ஜனம் எங்கே? இங்கே பார்த்தா ஜனங்களே சாகடிச்சிட்டான், பொய்யான தீர்ப்பு சொல்லி நியாயம் தீர்ப்பு சரியில்லாத ஜனங்களை அழித்தார்கள். இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அப்படி அவர்கள் தொடருவார்கள் என்றால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், யூ வில் பி பனிஷ்ட், உங்களுக்கு தண்டனை உண்டு. யூ வில் பி டிஸ்ட்ரக்டட். கரப்ட் லீடர்ஸோட கஷ்டத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்பதை தீர்க்கதரிசி சொல்கிறார். பாருங்கள், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களான முடியாது அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்வார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம யார் கையில் சொன்னாலும் நம்ம விஷயம் எடுபடாது, ஆனால் கர்த்தர் கையில் எடுபடும். இப்போ கேள்வி, கர்த்தர் நம்ம ஜெபத்தை
கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஊரில் உள்ள எல்லாரும் கேட்டாலும் கர்த்தர் கேட்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ண போகும்போது அவங்க உயிருக்கு போராடி நிற்பாங்க. எல்லாரும் நம்ம கூட துணைக்கி இருப்பாங்க. நம்ம ப்ரே பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார்னா அவர் அந்த மனுஷன் பிழைப்பார். எல்லாரும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே ப்ளீஸ். ஸ்மித் விகில்சோத் என்கிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஜெபத்தில் பரலோகத்தினுடைய கதவுகளை பார்த்தாராம். யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாததுக்கு போகும்போது அந்த கதவுல அடித்தாராம். கதவை தொப் தொப் தொப். ஒரு குழந்தை அப்படி வீட்டு கதவை தட்டும், உடனே போய் ஓடி போய் திறப்போமே, அவர் தொப் 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 பரலோக கதவுகளை தட்டினாரா. அவர் சொல்கிறார், ஐ ஸ்டார்டட் பேங்கிங் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன். இட் பிகேம் பிரான்ஸ். அது வந்து வெண்கல கதவு போல் ஆயிடுச்சு. என்னால் என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. தட்டி தட்டி என்ன பண்ணேன், நான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நிற்பீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலண்ணா, நீங்கள் கூப்பிடும்போது நான் பதில் கொடுக்க மாட்டேன். ஆமேன். யார் சொல்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் இதை சொன்னால் நம்ம எங்கெங்கே போவோம்? நடந்துச்சா யாருன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நடந்துச்சு. ஏறக்குறைய 20 வருஷமாக பாபிலோன் மன்னன் 3 முறை படையெடுத்து வந்தான். எல்லா இஸ்ரவேலர்களும் ஜெபம் பண்ணாங்க. ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்தாங்க. தீர்க்கதரிசிகள்லாம் ஜெபம் பண்ணாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கேபார் நதிக்கிட்ட போய் ப்ரே பண்ணார். எரேமியா தீர்க்கதரிசி இங்கேருந்தே அழுது கொண்டே ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவில்லை. எருசலேம் மேலே ஒரு கல் மேலே ஒரு கல் இராத அளவுக்கு இடித்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. அலங்கத்தை திரும்பி கட்ட வேண்டிய நிலைமைக்கு 70 வருஷம் கழிச்சு கட்ட வேண்டியதாகிடுச்சு. இதுதான் சொல்லுகிறார், when people become unfaithful, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் போகும் என்றால் the severity will be so damaging. அதனால் வருகிற அந்த இழப்பீடுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இதற்கு காரணம் the faithlessness of the leaders. தலைவர்கள் உண்மையாய் இல்லாததினால்தான் என்று இப்போவே பேசுகிறார். வேற என்னையா செய்யணும்? உன்னால் முடிய மகனே, நீதியை ப்ராக்டிஸ் பண்ணு. நீதியாய் நட, நியாயமாய் நட. நீதி முக்கியம். எத்திக்கல் லீடர்ஷிப். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, அப்படி நட, அப்படி பேசு, அப்படி சிந்தனை செய். ஒரு நன்மை உனக்கு என்ன இருக்கிறது? நீ மனம் திரும்பினால் உனக்கு பாவ மன்னிப்பு தருவேன். இன்றைக்கி கூட மார்னிங் டிவோஷனில் நம்ம எதில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் யோசித்தோமோ அது கூட ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். எதில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டோமோ, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல், பேச வேண்டிய வார்த்தையை பேசாமல் நடந்துக்கிட்டோமோ, ஆண்டவர்கள் நம்ம என்ன பண்ணோம், மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ட்ரூ ப்ராஃபஸி மூலமாக நம்மோடு பேசுவார். இன்றைக்கி மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நம்மளை திட்டுறது போல இருந்தாலும் என் மனசாட்சிக்கு தெரியும் இது ட்ரூ ப்ராஃபஸி, இது உண்மையான ப்ராஃபஸி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. எந்த பொய்யான தீர்க்கதரிசனமும் வந்து செல்ஃப் சர்விங், டிசப்டிவ். பாஸ்டர் நீங்கள் பெரிய ஆள், சிஸ்டர் நீங்கள் பெரிய ஆள், பிரதர் நீங்கள் வாழா இல்லை தலா வைங்க, 1000 மடங்கு ஆஸ்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு என்னை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மீகா 3ஆம் அதிகாரம் ட்ரூ ப்ராஃபஸி சொல்லுகிறது, என் மகனை நீ நீதியாய் வாழ வேண்டும், நீ நியாயம் செய்ய வேண்டும். நீ கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு கொடுப்பதற்கு நீ நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். தங்கள் பற்களால் கடிக்கிறவர்களாக இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாய் சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகள் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும். சூரியன் இல்லாமல் போயிடும், காரிருள் வரும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்கிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடுவார்கள். உங்களுக்கு ஆன்சர் வராது. எல்லாத்துக்குமே ஆண்டவருக்கு ஒரு ஆன்சர் இருக்குங்க. நம்ம ப்ரே பண்ணோம்னா கர்த்தர் செய்வார். நம்மை கர்த்தர் நம் தேசத்தை காவல் காக்கிற காவலாளிகளாய் வைத்திருக்கிறார். ஒரு நைட்டு படுக்கும்போது நம்ம நாட்டுக்காக ப்ரே பண்ணோம். ஒவ்வொரு காலையில் எழுந்துக்கும்போது நம்ம நாட்டுக்காக ப்ரே பண்ணோம். வானத்தில் பறக்கிற விமானங்கள், பார்டரில் நின்று காவல் காக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பைக்கில் போகிற நம்ம பிள்ளைங்க, காரில் போகிற நம்ம பிள்ளைங்க, குறிப்பாக வானத்தில் பறக்கிற விமானங்களுக்கு என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ப்ரே பண்ணோம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அநேக காரியங்கள் இருக்கிறது. இப்படி நீ ஃபோக்கஸ் பண்ணி ப்ரே பண்ண வேண்டும். நம்முடைய தலைமைத்துவத்தை நாம் ஆவிக்குற ரீதியாக காட்ட வேண்டும். இன்ஜஸ்டிஸ் வரும்போது நம்ம தான் அழுது ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அநீதி இழைக்கப்படுகிறதே என்று ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் அநீதிகளை மாற்றுவார். நாம் நீதியை பின்பற்றுவோம், நம் பிள்ளைகளும் நீதியை பின்பற்றுவார்கள்.
லீடர்ஷிப் should show righteousness. Leadership should show accountability. தலைவர்களும் தீர்க்கதரிசிகளும் ஊழியக்காரர்களும் லேவியர்களும் ஆசாரியர்களும் அவர்கள் நீதியாய் இருக்க வேண்டும், அவர்கள் சரியான உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். Violence has to be stopped. என் ஜனத்துக்கு விரோதமாய் நீ தீங்கு இழைக்காதே. அப்படி நீ இழைத்து விட்டால், நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு பதில் தர மாட்டேன். பொய்யான தீர்க்கதரிசிகளை நான் வெறுக்கிறேன், அவர்கள் தான் என் ஜனத்தை பாவத்தில் தள்ளினார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசி 8ஆம் வசனத்திலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நம் தேவன் மட்டும் பிரச்சனையை சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறோம். நம்ம எல்லாருடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குங்க. அந்த தீர்வுக்கு ஒரு பேர் இருக்குது, அது பேர் தான் இயேசு. இயேசுவின் நாமத்தினாலே கடன் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அநீதி மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பொய் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பயம் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பாவங்கள் மறைவதாக என்று சொல்ல வேண்டும் என்பதாக. ட்ரூ கான்ஃபிடன்ஸ் அப்பான் காட், தேவரின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை இனி பேச போகிற 8th verse படிப்போமா? நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ப்ராஃபட் தன்னை பற்றி சொல்றார். நான் சரியா இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்பழையினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்தார் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தார் அதிபதிகளே, இதை கேளுங்கள். கரப்ஷனான நேரத்தில் நின்று தீர்க்கதரிசி சொல்றாரு, தன்னை பற்றி சொல்றாரு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஐ ஆம் ஃபுல் பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். உலகத்தில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் எதிர்த்து ஜெயிப்பதற்கு மகனே மகளே நமக்கு ஆவிக்குரிய பலம் வேண்டும். ஒரு ஐயா சொன்னார், தூங்கி எஞ்சதுமே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பாராம், உடம்பும் மனசும் ஃப்ரீ ஆகிற வரைக்கும். ஆமாம், ஆனால் நமக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்கோம், வேலைன்னு போகிறதுனால எழுந்ததுமே என்ன தான், மணி 7 ஆயிடுச்சா, சரி அரிசி வை, உலவை, தண்ணி வை, சுடு தண்ணி வை அப்படின்னு போயிடுறோம். இல்லை, நம்ம அதை செஞ்சுக்கிட்டே கூட உடம்பு ஃப்ரீ ஆகிற வரைக்கும், அவர் சொல்லுவார் உடல் ஃப்ரீ ஆகிற வரைக்கும், மனது ஃப்ரீ ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாரா, அந்நிய பாஷை பேசுகிறேன். ஏன் வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? 1 கொரிந்தியர் எடுத்துங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்குது, அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எடுத்துக்கலாமா? ஏனெனில் 2ஆம் வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவினாலே ரகசியங்களை பேசுகிறான். 4ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14 அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் படிங்க தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசும்போதுனா வருது பக்தி விருத்தி. பேசலாமா கொஞ்ச நேரம்? வாங்க. ஓ ரீ காதா லாபா ஷாதா ரபா காதா ரபா. சோர்ந்து போகாதீங்க. இவ்வளோ நேரம் நம்ம எதுக்குனாலும் சோர்ந்து போகலாம், தவிர அந்நிய பாஷை பேச சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சும்மா ஒரு 3 minutes பேசி பாருங்களேன். ஓ ரா காதா லாபா தா ரபா தா லா காதா ரபா ஷாதா ரபா தா லாபா தா ரபா. பேசு மகனே, நீ ஆவியில் பலப்பட வேண்டும். உடம்புல தெம்பு இல்லை தான், சரீரம் பலவீனம் உள்ளது. இயேசு சொல்லும்போது சொன்னார், மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. The spirit quickens, the flesh profits nothing. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஓ ரிகாதா ரபா 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 ரே பே 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 ரே 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 The spirit quickens, flesh profits nothing. மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆவியில பலப்படும்படி சொல்லுகிறார். யோவான் 6:63 மறக்காதீங்க திருச்சபையே. தீர்க்கதரிசி சொல்கிறார், நானும் பலத்தோடு இருக்கிறேன். I am strong. மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, I am strong. ஐயா நீங்க எப்படியா ஸ்ட்ராங்? Yes, I am strong in spirit. I am strong in spirit. ஓ இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால், கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு பலத்தை அருளுகிறார். 8ஆம் வசனம் மீகா 3:8 கர்த்தருடைய ஆவி அருளிய பலம்
கர்த்தருடைய ஆவி அருளிய பலம். மனசு ஃப்ரீ ஆகிற வரைக்கும் பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். விடுதலையோடு 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 உலக கட்டுகள் அறுபடுவதாக. பேசாத அந்நிய பாஷை என்று நம் மனதை நிலை நிப்பாட்டுகிற சாத்தானின் கோட்டைகள் அதான் பண்ணுகிறோம். We are strong spiritually. ஆவியில பலம் உண்டாகட்டும் மகளே, ஆவியில பலம் உண்டாகட்டும், ஆவியில பலம் உண்டாகட்டும். நமக்கு என்கரேஜ்மெண்ட் ஆவியில உண்டு, நமக்கு growth ஆவியில உண்டு, நமக்கு டெவலப்மெண்ட் ஆவியில உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் ஆவியில உண்டு. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மேற்கொள்வாராக. We are struggling for physical existence. உயிர் வாழத்துக்கு போராடிக்கிறையா நானு என்று நம்மை பயமுறுத்துகிறான் சாத்தான். இல்ல, உயிர் வாழத்துக்கு நான் ஏன் போராடுறது? என் ஆண்டவர் தன் ஜீவனை எனக்கு கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். நான் போராடவில்லை, நான் ஆவியில் பலப்பட போகிறேன். மீகா தீர்க்கதரிசி தனி மனிதன், தனியாய் நிற்கிறான். அவர் சொல்றார் பாருங்க, நான் மட்டும்தான். யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். இஸ்ரேலுக்கு யார் சொல்றது சர்ச்சுக்கு வான்னு? இஸ்ரேலுக்கு யார் சொல்றது ஊழியம் செய்யணும்? இஸ்ரேலுக்கு யார் சொல்றது அந்தி பலி சந்தி பலி செலுத்த வேண்டும் என்று? இஸ்ரேலுக்கு யார் சொல்றது மார்னிங் டிவோஷன் இருக்குன்னு? இஸ்ரேலுக்கு யார் சொல்றது ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குன்னு? இஸ்ரேலுக்கு யார் சொல்றது தெலுங்கு ஜெபம் இருக்குதுன்னு? நீங்களும் நானும் தான். சொல்ல எனக்கு தெம்பில்லையா என்று சொல்லுகிறோம் என்றால் நாம் ஆவியில் பலப்படவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆவியில் பலப்படுகிறது. அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலை இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும். மீகா, இவ்வளோ பேரை எதிர்த்து பேசுவீங்களா? பேசுவேன், என்னோட கூட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சாத்தானுடைய சேனைகளோட போராடுவீங்களா? போராடுவேன். ஜெயிப்பீங்களா? ஜெயிப்பேன். ஒரே ஒரு லேகியோன் மேலே 6000 பிசாசு போட்டு இயேசுக்கு விரோதமாக அனுப்பிச்சான். அந்த லேகியோன் ஜீசஸ் கையில் சண்டைக்கு போடல, ஜீசஸ் காலில் வந்து விழுந்தான். நமக்கு விரோதமாக எத்தனை 1000 சத்துருக்களை யார் யார் மேலே ஏவி விடுகிறானோ தெரியாது. கர்த்தருடைய பராக்கிரமம் நம்ம மேலே. இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் சத்தமாக இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி. இப்போதான் மெயின். இன்னும் சத்தமாக கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பப்பட்டிருக்கிறேன். சொல்லாமா, நிரப்பப்பட்டிருக்கிறேன், 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 நிரப்பப்பட்டிருக்கிறேன். இது வண்டர்ஃபுல்லான வசனங்க. But truly I am full of power by the Spirit of the Lord and of judgment and of might to declare unto Jacob his transgression and to Israel his sin. I am full. சொல்லுங்க, நான் முழுமையாய் நிரப்பப்பட்டிருக்கிறேன் by the power of the Spirit of God. தேவனுடைய ஆவினால் நான் பலப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது உங்களுடைய பர்சனல் வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி மிகவும் பலம் உள்ளவனாய் இருக்க காரணம் அவருக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. I am full by the Spirit of God. என்ன சொல்ல வர்றாருன்னா, I am confident in the Lord. ஆமென். உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் உங்கள் உடம்போட கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வந்துக்கிறீங்க? இல்லை. எத்தனை பேர் ஆண்டவர் மேலே உள்ள கான்ஃபிடென்ஸில் வந்துக்கிறீங்க? இதுதான். அப்பயே நடுவில் நிற்கிறீங்க. அப்பயே நடுவில் நிற்கிறீங்க. நம்மை உந்தி தள்ளுகிற சக்தி குறைந்து விட்டது என்று யோசிக்கிறோமா? இல்லை. நம்மை உந்தி தள்ளுகிற சக்தி இன்னமும் தான் பலமாய் நம்மை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சரீரம் பலவீனப்பட்டாலும், உலகத்தில் அநேக பாவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், மகனே, உன்னை உந்தி தள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ தைரியமாக புறப்பட்டு போ. மீகா முழுமையாய் கர்த்தருடைய பலத்தினால் நிரம்பி இருக்கிறார். அவருக்கு தெரியும். நம்மளும் தலைமையில கை வச்சு சொல்லலாம், நானும் கர்த்தருடைய பலத்தினால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். வாட் மெஷினரி ஆர் வி கோயிங் டு ஸ்டாண்ட் அப்பான்? எந்த மிஷின் மேலே ஏறி நின்றுக்கலாம்? Holy Spirit. Hallelujah. Holy Spirit. Amen. நம்ம Holy Spirit நம்பாம போனோம்னா we will not have any effect on the society. We will not have any effect on the people. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் பெரிய மகிமையான காரியங்களை செய்ய போகிறோம். நீங்க ஆவியில நிரப்பப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க. திருச்சபையே, கர்த்தர் இன்றைக்கு மனநிலையை மாற்றுகிற தலைமையில கை வச்சுங்க. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு
பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு செய்ய போகிறேன். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்ய போகிறேன். சொல்லுங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு புறப்பட்டு போக போகிறேன். பரிசுத்தாவினால், பரிசுத்தாவினால், பரிசுத்தாவினால். சொல்லுங்க திருச்சபையே, பரிசுத்தாவினால், பரிசுத்தாவினால், பரிசுத்தாவினால். பரிசுத்தாவினால் தான் நம்ம இயக்குகிற பலமாயிருக்கிறார். பரிசுத்தாவினால் நம்ம இயக்குகிற பலமாயிருக்கிறார். Holy Spirit is strengthening me. Holy Spirit is guiding me. Holy Spirit is leading me. ஆமென். பரிசுத்தாவினர் நம்மை நடத்துகிறார். இப்ப மீகா ஊழியத்துக்கு வரும்போது டயர்ட் ஆயிட்டாரு, சொல்ல முடியல. ஆனா திரும்பி வந்துட்டார். யாரோட பலத்துல? கர்த்தருடைய பலம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நான் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். செவ்வாய்க்கிழமை தான் அதிகமாக சோர்ந்து போறீங்க. ஏன்னா என்ன ஸ்டார்ட் ஆகுது? மார்னிங் டிவோஷன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, காலையாராது அப்படி ஆயிடுச்சு. உலகத்தின் வேலைகளை செய்வதற்கு நம்ம பலமா இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை வந்தால் எங்கே போனோம்? OMR. காலையில் போயிட்டு நைட்டு வரணும். நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, இனிமேல் என்ன பண்ணுவேன்ல, என்ன பண்ண போகிறார் இந்த இளையவனை கொண்டு, என்ன பண்ண போகிறார் இந்த பலவீனனை கொண்டு, என்ன செய்ய போகிறார் இந்த ஏழையை கொண்டு, என்ன செய்ய போகிறார் இந்த பலவீனனை கொண்டு. என் பலமுள்ள தேவன், ஆமென் சொல்லுங்க, என் பலமுள்ள தேவன் இந்த அடிமையை கொண்டு தான் முழு இஸ்ரவேலையும் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பணியை மீகா தீர்க்கதரிசி நடத்தி முடிச்சாரா? முடிக்கலையா? முடிச்சாரு. அவரு தாங்க எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் இயேசு பிறப்பாருன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. பேசிட்டே இருக்கிற மீகா திட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு சொன்னார், மேசியா வருவார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, உங்ககிட்ட இருந்து வருவார், உலகத்தை ஆளப்போகிற பிரபு. ஆமென். இப்போ கீழ்ப்படியாதவர்களை பற்றி தீர்க்கதரிசி முடிக்க போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார்னா, அதிபதிகளை இதை கேளுங்கள். யார் இந்த அதிபதிகள்? 10ஆம் வசனம். இரத்தப்பழியினாலும் அநியாயத்தினாலும் இஸ்ரவேலை நடத்துகிறவர்களே எருசலேம் நடத்துகிறவர்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவிலே இல்லையோ, தீங்குகள் எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போலவும் உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். உங்கள் நிமித்தம் நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நல்லா போயிட்டு இருந்துச்சிங்க, இவர் தான் அந்த பாட்டில் உடைச்சிட்டாரு, இவர் தான் அந்த கதவை திறந்தார், புட்டுக்குச்சு. கரெக்டா? என் சைக்கிள் நல்லா இருந்துச்சு, ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு போனார், வீல் என்ன ஆயிடுச்சு? பெண்ட் ஆயிடுச்சு. சொல்கிறோமா இல்லையா? அப்போ யார் மேலே பழி போயிடுச்சு? அந்த ஒருத்த மேலே. இன்னைக்கு சொல்கிறாரு, பழி உங்கள் மேலே, பிரபுக்கள் மேலே. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எல்லாம் செய்வதை செய்து கொண்டு கர்த்தர் எங்களோடு இல்லையா என்று கேட்கிறீர்கள். You are not leaning upon God, but you say that you are still dependent upon. ஆண்டவர் மேலே சாயறதே இல்லை, ஆனால் யார் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். எங்கள் மேலே என்ன தீமை வரும் என்று. இல்லை, உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சியோன் பர்வதம், ராஜாக்கள் வாழ்ந்த மலை, சாலமோன் ராஜா வீடு இருக்கிற இடம், அரசர்கள் வாழ்கிற இடம் என்ன இடமா? வயல்வெளியாய் மண்மேடுகளை போல மாறும். ஆலயத்தில் என்ன இடமா? எருசலேம் தேவாலயம் காட்டு மேடுகளாய் போகும். இஃப் யூ ரிப்பண்ட் யூ லீவ். இது எசேக்கியா கால வரைக்கும் கேட்கப்படுச்சு. ஒரு எழுப்புதல் வந்துச்சு அவருக்கு. பிறகு ஒரு 100 வருஷம் இது தாக்கு பிடிச்சிச்சிங்க. பிறகு அவர்களுடைய கீழ்ப்படியாமை அதிகமாகி அவர்கள் இல்லாமல் போனார்கள். திருச்சபையே, நம்ம ஏஞ்சிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இது மூலமாக என்ன பேசுகிறார்? என் கூட பேசுறது, மகனே நீ நியாயமே பண்ணு, நீதி பண்ணு, நியாயத்தை பேசு, நீதியை பேசு. இல்லைப்பா, இந்த உலகத்தில் பேசவே முடியாது, வாய்ப்பே இல்லை, நீ பேசு. நான் உன்னை பரிசுத்தாவினால் பலப்படுத்துகிறேன். How are we going to stand? எப்படி நிற்க போறீங்க? உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்களை விட பலமாக இருக்கிறார்கள். தீமைக்காக நின்று போராடுகிறவர்கள் உங்களை விட ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், உங்களை விட பணக்காரர்கள். எப்படி செய்வீங்க? By the power of Holy Spirit. பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு. தலையை மெதுவாக தடவிக்கிட்டே சொல்லுங்க, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு. I will operate by the power of Holy Spirit. பரிசுத்தாவினுடைய நிறைவோடு. மகனை மகளை பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்தாவினுடைய நிறைவோடு. சோர்ந்து போனவர்கள் எல்லாம் சொல்லலாம், பரிசுத்தாவினுடைய நிறைவோடு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு,
கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால், நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இந்த வசனம் மெயின். திருச்சபையே என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால். சத்தமாக, கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினால். இன்னும் கூட சத்தமாக, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்க போகிறது. சொல்லுங்க, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நின்று கொண்டிருக்கிறவர்கள் சொல்லலாமா? கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினால். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். என் ஆவினாலே ஆகும். Not by might, nor by strength, but by my power says the Lord. But by power says the Lord. என்னுடைய ஆவினாலே ஆகும். But by my spirit says the Lord. என் ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Jesus. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும். வாங்க நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம ஆண்டவர் ஆயிரம் தலைவருக்கும் பணிந்ததுக்கும் ஆண்டவர், நம்ம ஆண்டவர் உன்னதத்தின் ஆவியானவர். நாமம் உயர்ந்தது, அது மேலானது. நம்மை ஆயிரம் ஆயிரம் தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். திருமசலம் ஆயிரம் 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 தலைமுறை உம்மை பணிந்து துதிக்கும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசுவாசிப்போர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உங்க நாமம் அது உயர்ந்தது, உம் நாமம் அது பெரியது, உம் நாமம் மேலானது. சிங்காசனம், கர்த்தத்துவம், அதிகாரம், வல்லமையும் உம் நாமம் மேலானது. தூதர் பாடும் தூயரே, சர்வசிருஷ்டி போற்றும் தூயரே, உம்மை உயர்த்திடுவே. தூய நீரே, பரிசுத்தர் பாடும் தூயரே, ராஜாதி ராஜா தூயரே, நீரென்றும் தூயரே, தூய நீரென்றும். கண்களை முடிச்சு எங்களை அதிகமாக நேசிக்கிற தகவலப்பா, இம்மட்டுமே எங்களோடு நீ பேசி நீ ஆசைவாடி நீ நன்றியப்பா. ஆண்டவரே, எங்கள் தலைவர்களுக்கும் ஆண்டவரப்பா, அதிகாரிகளுக்கும் சொன்ன வார்த்தைகளப்பா, நீங்களே சொன்ன வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறோம் தகப்பன. இது மட்டும் எங்களோடு பேசின வார்த்தைக்கு நன்றி. அவனர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க, நீரே வழி நடத்துங்கப்பா, நீரே பொறுப்பேற்றுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். மிக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அளவு அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் எலும்புகள் மேல் இருக்கிற சதையும் பிடுங்கி. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகத்துல தவறான தலைவர்கள் நிமித்தம் எத்தனையோ விதமான நாட்டு ஜனங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவளுமான கொடூரமான ஆட்சியினால் எத்தனையோ உயிர்கள் இன்னைக்கு பலியாக கொண்டிருக்கிறது. நம்ம கடைசி காலத்தில் இருக்க நாடுகள் சண்டைகள், அநேக வார்கள், அநேக போர்கள் நம்ம தேசத்தை நடைகொண்டிருக்கிறது.
விசேஷமா இஸ்ரேல் ஈரான்ல பார்க்கிறோம், எத்தனையோ உயிர்கள் பலியிட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா தலைவருக்கு இன்னும் சமரசாலையில எத்தனையோ ஜீவன்கள் ஒரு நாளும் ஒருவரை மறித்து போகிறார்கள். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்துல பார்க்கணும், நம்ம தேசத்துல ஊழல்ல எத்தனையோ இடத்துல முன்னால இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளோட அந்த ஊழலை ஒழிக்க முடியாது. எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ அரசு அதிகாரிகளே எத்தனையோ விதமான காரியங்களை சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தேச தலைவர்களிடத்தில் அநேக குற்றங்கள் காணப்படுகிறது. இன்று ஒரு விஷயம் நம்ம தேசத்துக்காக நாம் பரிந்து பேசலாம்னு இருக்க போகிறோம். ஆமென். நம்ம தேசத்தின் நன்மைக்காக செபிக்க போறோம். நம்ம தேசத்தின் தலைவர்களுக்காக செபிக்கூடும். அனைவரும் நம்ம முன்பாக வந்துடலாம். வந்துட்டு நம்ம ஆண்கள் பெண்களோட நம்ம குழுவாக நின்று செபிக்க போறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் தேசத்துக்காக செபிக்க போறோம், யாரெல்லாம் நம்ம தேசத்தை எழுப்பதுக்காக செபிக்க போறோமோ, நம்ம ஒரு விஷயம் கூடுகையா நம்ம கூடுதலாம். கூடுகை இன்னைக்கு முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு முடிந்தவர்கள் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா எங்க தேசத்து மேல மனம் இருங்க அப்பா, எத்தனை அநியாயங்கள் நடக்கின்றதுப்பா ஆண்டவரே, எத்தனை அதிகாரிகள் இன்னும் தவறான பாதையில சென்றுக்கிட்டுங்கப்பா, இதனால எத்தனை உயிர்கள் ஆண்டவரே ஒரு நாளும் மறித்து போய்கிட்டுங்கப்பா. என் தேசத்து மேல மனம் இறங்க தகப்பனப்பா ஆண்டவரே, எங்க தேசத்துலப்பா மனம் இறங்க தகப்பனப்பா. எங்க தேசத்துல கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்களப்பா. கிறிஸ்தவர்கள் நன்மை செய்து ஊழியம் செய்தவர்களப்பா கைது செய்து அப்பா சிறையில் அடைக்கிறார்களப்பா. உண்மையாய மக்களுக்கு உதவி செய்யறவர்களை பாடுகள் படுத்துறாங்களப்பா. எத்தனை திருச்சபைகள் தீக்கரையாக்கப்படுகிறதப்பா எங்கள் தேசத்துலப்பா. எத்தனை சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறாங்களப்பா. எத்தனை வாலிபர்கள் அப்பா நரகத்துக்கு சென்று கொண்டு இருக்காங்களப்பா எங்க தேசத்துலப்பா. தலைவர்களுக்காக ஒரு விஷயம் செபிக்கிறப்பா, அவங்க எனக்கு மனம் இருங்கப்பா. ஒரு விஷயம் நம்ம தேசத்துக்காக கேட்கலாமா ஆண்டவரே, என் தேசத்து மேல மனம் இருங்கப்பா. எங்க தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்து மேல மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே ப்ளீஸ் பா. அப்பா மனம் இறங்குங்கப்பா கேட்கலப்பா. அப்பா எங்க தலைவருக்காக நாங்க திறப்புல நிக்கிறோம்ப்பா, மன்னிங்கப்பா. எங்க தேச தலைவர் செய்கிற தவறுகளை மன்னிங்கப்பா. எங்க தேசத்தில் நடக்கிற அநியாயங்களை மன்னிங்கப்பா. எங்க தேசத்துக்காக மோசையை போல நாங்க திறப்புல நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மோசையை போல திறப்புல நிற்கிறோம்ப்பா, மன்னிங்கப்பா. எங்க தேசத்துல அநியாயங்களப்பா, எங்க தேசத்துல எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள் நடைபெறுகிறப்பா. இயேசுவே மனம் இறங்கு தகப்பனப்பா. எங்க தேசத்துல போதப்பா எத்தனை அநியாயங்கள், எத்தனை அக்கிரமங்கள் தகப்பனப்பா. எங்க தேச தலைவர்களை நீ கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி நீ பாருங்கப்பா. நீதி செய்யட்டப்பா ஆண்டவரே, நியாயம் செய்யட்டப்பா. தேசத்துல நீதி செய்யட்டப்பா, எங்க தேசத்துல நியாயம் செய்யட்டப்பா. நீர் மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கப்பா. என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சொல்லாம் எழுப்புதல் என் இந்தியாவில் அப்பா என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறேன், எங்கள் தேசத்தின் மேல் மனமிறங்கும். தேவா கதறுகிறேன், என் தேசத்தின் மேல் மனமிறங்கும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். அப்பா சாரிப்பா, எங்க தேச தலைவர்கள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறப்பா.
ஒரு பண்ணி இதனால பாதிக்கப்படுற மக்கள் தானப்பா பாதிக்கப்படுறாங்கப்பா. இதனால நாங்க தானப்பா பாதிக்கப்படுறப்பா. தவறான அதிகாரப்பா எத்தனை பொய்யான தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டாங்களப்பா. எத்தனை பொய்யான ஊழியக்காரர்கள் மயமால செய்து கொண்டிருக்கலப்பா. இந்த தேசத்தை நீ கழுவ மாட்டீரா தகப்பனப்பா. இந்த தேசத்தை நீ சுத்திகரிங்கப்பா. அன்னைக்கு மீகாக்கள் எங்க தேசத்துல எழும்பிட்டப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் எங்க தேசத்துல எழும்பிட்டப்பா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஊழியர்கள் எங்கள் தேசத்துல நீங்க எழுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுகிற ஊழியர்கள் தேசத்துல அவனை நீ எழுப்புங்கப்பா. உமக்காக திருப்பல் இருக்கிற ஊழியர்களை நீ எழுப்புங்கப்பா. கடைசி காலத்து திருச்சபைகள் வஞ்சிக்கப்படாதபடிங்கப்பா. உன்னுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தில் நிலைக்கு உதவி செய்யுங்க தகப்பனப்பா. மனம் இருந்தும் தேவனே அப்பா, மனம் இருந்தும் தேவனே எங்கள் மீது மனம் இருங்க நீர் செய்வீராக தகப்பனப்பா. தேசத்துக்காக ஜெபித்தப்பா. உனக்கு கிருபை எங்களோடு கொண்டிருந்தப்பா. எங்க தேச தலைவர்களிடத்தில் ஒரு மாறுதல் உண்டாகட்டப்பா. எங்க தேச தலைவர்கள் எழுப்புதல் உண்டாகட்டப்பா. எங்க தேசத்துல ஊழியக்காரத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்ட தகப்பனப்பா. எங்க ஊழியக்காரர்களப்பா மனம் திரும்பியப்பா இன்னும் உங்க சமூகத்துல வந்து சரணடைய உதவி செய்யுங்க தகப்பனப்பா. இந்த ஜெபத்தை நாங்கள் பரிந்துரை ஜெபிக்கிறப்பா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் கேட்டு எங்களுக்கு மன்னிப்பு நீர் கொடுக்கணுமா ஜெபிக்கிறப்பா. நீர் மனம் இறங்குங்க தகப்பனே, மனம் இறங்குங்க தகப்பனே. நீரே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்ம அந்த 8வது வசனத்தை நாம் ஒரு தீர்க்கதரிசன விசுவாச அறிக்கையாக நாம் செய்யப்படுறோம். நம்முடைய கையில வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். நாம சொல்ல போறோம், நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அநேக ஜனங்களை நாம் கர்த்தருக்கு சொந்தமாக்கும் ஆவியானவர் நம்ம மீது நம்மளை வாசம் செய்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.